வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். விவசாயத்தில் இந்தியாவின் முன்னேற்றத்தை கொண்டாடும் ஒரு நாடு தழுவிய பிரச்சாரமான விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வேலூரில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் விவசாய ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று வருகிறார். இந்திய கடலோர காவல் படை ஐசிஜி அஜித், ஐசிஜி அபராஜித் ஆகிய 2 மேம்பட்ட விரைவு ரோந்து கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மீன்வள பாதுகாப்பு, கடலோர ரோந்து, கடத்தல் மற்றும் கடல் கொள்ளை தடுப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பணிகளில் இவை ஈடுபடுத்தப்பட உள்ளன. 20க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உலக சந்தையிலிருந்து வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. சமீபத்தில் நடந்த லண்டன் உச்சி மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் விவாதிக்கப்பட்ட பல நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 புயல் உருவாக உள்ளதை அடுத்து புதுச்சேரியில் பேனர், கட் அவுட் மற்றும் பதாகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நாளை முதல் 15 நாட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சிட்னியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் இறுதிப் போட்டி இன்று காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.